ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பந்திப்பூர் நேஷ்னல் பார்க் ரீச் பண்ணோம். பட் கோவிட்னால பார்க்கு ஓப்பன் ஆகலை, க்ளோஸில் இருந்தது. ஸோ எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு தெரியல. அங்கேருந்து கிளம்பி கொஞ்ச நேரத்துலேயே யானைங்களை பார்க்க ஆரம்பித்தோம். ஸோ அதுக்கப்புறம் தமிழ்நாடு பார்டர் வந்தது. அங்கே பாஸ் இருக்கான்னு கேட்டாங்க செக் போஸ்ட்டில். ஸோ பாஸ் காமிச்சிட்டு என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ முதுமலை ரிசர்வ் பார்க்கும் க்ளோஸில் தான் இருந்தது கோவிட்னால். ஸோ அப்படியே மசனக்குடியை க்ராஸ் பண்ணிவிட்டு அந்த அழகான ரோட்டில் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன். ட்ராவல் பண்ணிகிட்டே ஊட்டி மலை ஏற ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே சின்னஸாக ஃபீல் பண்ண முடிஞ்சது. செம்ம ஃபீலிங்காக இருந்தது. அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு ட்ராவல் பண்ணிவிட்டு 36 ஏர்பிளைன் பென்ஸையும் செம்மையாக என்ஜாய் பண்ணோம். ஸோ ரைடும் சூப்பராக இருந்தது. அந்த சில்னஸ்ஸு வேறு லெவலில் இருந்தது. அதுக்கப்புறமா ஊட்டியை ரீச் பண்ணோம். ரீச் பண்ணிவிட்டு செம்ம டயர்டாக இருந்ததால் டைரெக்டாக ஹோட்டலில் ரூம் எடுத்துட்டோம். ஆக்சுவலாக ஹோட்டல் ரூம் நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணுறத விட டைரெக்டாக போனீங்கனாலே கம்மியாக கிடைக்கும். மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 3rd ஜனவரி காலையில் 9 மணி. ஆக்சுவலாக தூங்கிட்டோம். அதுக்கப்புறமா GoPro சார்ஜ் போடல. அப்படியே வெளியே போயிட்டு வந்தோம். அதனால் ரெக்கார்ட் பண்ண முடியல. இப்போ காலையில் எழுந்திரிச்சு இங்கே பைக்கரா ஃபால்ஸ் போயிட்டுருக்கோம். போட் ஹவுஸ் ஸ்டார்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஃப்ரீசிங் கோல்டாக இருக்குது. கையெல்லாம் இப்போ தான் ரைடு ஸ்டார்ட் பண்ணால், பட் இப்போவே கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்குது. க்ளவுஸ் போட்டுக்கிறது பெட்டர்ன்னு நினைக்கிறேன். சத்தியமாக முடியல. HPF ஹிந்துஸ்தான் ஃபோட்டோ ஃபிலிம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஃபோட்டோ ஃபிலிம் ஃபேக்ட்ரி. இப்போ யார் ஃபிலிம் யூஸ் பண்ணுறா? க்ளோஸே பண்ணிட்டாங்க. ஓட்டுறதுக்கு செம்மையாக இருக்குங்க இந்த ரோடு. இன்றைக்கி சண்டேன்றதால எங்கே பார்த்தாலும் கூட்டம் அதிகமாக இருக்குன்ட்டு தான் காலையிலே கிளம்பணும். காலையிலேயும் கூட்டம் தான் இருக்குது. பைக்கரா ஃபால்ஸ் ரீச் ஆனோம். பைக்கரா ஃபால்ஸ் ரோட்லேருந்து 330 மீட்டர்ஸ் நடந்து போகணும். ஸோ நடந்து போக முடியல அப்படின்னா பேட்டரி கார் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ என்ட்ரன்ஸ் டிக்கெட் 10 rupees per ரேட்டு வாங்கிட்டு 100 மீட்டர்ஸ் கீழே இறங்கணும். பைக்கரா ஃபால்ஸ் கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பக்கத்துலேயே ஒரு சின்ன ஆஃப் ரோடு இருந்தது. ஸோ அதில் வண்டி ஏற்றிட்டு கொஞ்ச நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து டைரெக்டாக தொட்டபேட்டா போனோம். கிளைமேட்டும் செம்மையாக மாறிச்சு. சாரல் மழையில் தொட்டபேட்டா மலை மேலே ஏறும்போது செம்ம ஃபீலிங்காக இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறமா சாக்லேட் ஃபேக்ட்ரி போயிட்டு கொஞ்சமாக சாக்லேட் வாங்கிட்டு ரூம் செக் அவுட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். ஊட்டி விட்டு போக மனசு இல்லாமல் அங்கேருந்து அந்த சாரல் மழையிலேயே கீழே இறங்க ஆரம்பித்தோம்.
ஸோ மறுபடியும் மசனகுடி வழியாக பெங்களூர் கிளம்பிட்டோம். இந்த வீலாகில் என்னால் நிறைய பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். அடுத்த ரைடில் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை